வணக்கம். நவராத்திரி 2ஆம் நாளான இன்று அம்பாளை நாம் உமா மகேஸ்வரியாக அலங்கரித்துள்ளோம். உமா மகேஸ்வரி லிங்கத்தை இறுக அணைத்து கொண்டுள்ள போல ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளோம். இந்த அமைப்புக்கு பின்னால் ஒரு கதையும் உள்ளது. ஒரு நாள் திரு கைலையில் இறைவனும் இரவியும் மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது அம்மை விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூட சூரியன் சந்திரன் ஒளி நீங்கி உலகம் முழுவதும் இருளானது. படைப்பு, இறை வழிபாடு முதலிய அறங்கள் செய்யப்படாது நீங்கின. இது கண்டு திகட்டிட்ட அம்மையார் கண்களில் இருந்து கைகளை எடுத்து கொள்ள சிவபெருமான் கண்களை திறக்க உலகம் முன்போல் ஒளிபெற்று விளங்கியது. தன் செயலுக்கு வருந்திய அம்மையிடம், ஐயன், என் கண்களை மூடி திறந்த சிறு பொழுதில் உலகத்தில் பல ஊழிக்காலம் கழிந்து உயிர்கள் வருந்தின, தர்மங்கள் தடைப்பட்டன. அதனால் உனக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க மண்ணுலகில் தோன்றி நகரங்களில் சிறந்து விளங்கும் காஞ்சியில் எம்மை குறித்து தவம் இயற்றி வழிபடுவாயாக என்று கூறினார். அம்மையும் காஞ்சியை அடைந்து அங்குள்ள ஒற்ற மாமரத்தின் கீழ் மணலால் லிங்கம் அமைத்து அன்றாட முறையாக வழிபாடு செய்து இறைவனை வழிபட்டு வரும் நாட்களில் ஒரு நாள் அம்மையின் உறுதிப்பாட்டை சோதிக்க எண்ணிய இறைவன் எல்லா நன்னீர் நதிகளையும் உருண்டு வர செய்தார். அவை எல்லாம் ஒன்று திரண்டு கம்பையாற்று நீருடன் சேர்ந்து ஊழிக்காலம் வெள்ளமென வந்தது. அதை கண்ட அம்மையார், இப்பெரு வெள்ளம் இறைவன் மீது செல்லுமே, இனி யான் என்ன செய்வேன் என்று உடல் அதிர்ந்து வலைக்கரத்தால் இறைவனை இறுகத் தழுவிக் கொண்டார். இறைவன் தன் திருமேனி குழைந்து தன தழும்பும் வளையல் தழும்பும் கொண்டுள்ளதால் உலகம் யாவும் இன்பக் கடலில் ஆழ்ந்து மகிழ்ச்சி பொங்கின. அப்படிப்பட்ட அந்த அமைப்புதான் உமா மகேஸ்வரி. கம்பாநதி கரையில் காமாட்சியம்மன் இறைவனை ஏகம்பநாதரை இருக்க அணைத்து கொள்ளும் அந்த அமைப்பை உருவாக்கியுள்ளோம். இதை கண்டு கணிக்கும் அனைவருக்கும் குடும்ப நலம், சேம நலம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்குமாறு அம்பாளையும் இறைவனையும் பிரார்த்தித்து கொள்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் சக்தி. சிவ அஷ்டோத்தர சதநாமாவலிகி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் சிவாய நம. ஓம் மகேஸ்வராய நம. ஓம் சம்பவே நம. ஓம் பினாகினே நம. ஓம் சசிசேகராய நம. ஓம் வாமதேவாய நம. ஓம் ரிஷபாஷாய நம. ஓம் கபர்த்தினே நம. ஓம் லீலலோகிதாய நம. ஓம் சங்கராய நம. ஓம் சூலவானயே நம. ஓம் கட்வாங்கினே நம. ஓம் விஷ்ணு வல்லபாய நம. ஓம் ஸ்ரீபிவிஷ்டாய நம. ஓம் அம்பிகனதாய நம. ஓம் ஸ்ரீகண்டாய நம. ஓம் ஸ்ரீபக்தவக்ஷலாய நம. ஓம் பவாய நம. ஓம் சர்வாய நம. ஓம் திரிலோககேஷாய நம. ஓம் ஸ்ரீதிகண்டாய நம. ஓம் சிவப்பிரியாய நம. ஓம் உக்ராய நம. ஓம் கபாலினே நம. ஓம் காமராய நம. ஓம் அந்தகாசுரசுதநாதாய நம. ஓம் கங்காதராய நம. ஓம் லாடசாஷாய நம. ஓம் காலகாலாய நம. ஓம் கிருபாநிதியே நம. ஓம் பீமாய நம. ஓம் பரசுவஸ்தாய நம. ஓம் ரிகவாணியே நம. ஓம் ஜடாதராய நம.
ஓம் கைலாசவாசினே நம. ஓம் கபச்சினே நம. ஓம் கடோராய நம. ஓம் திரிபுரந்தகாய நம. ஓம் ரிஷங்காய நம. ஓம் ரிஷபாருடாய நம. ஓம் பஸ்மத்துரித விக்கிரகாய நம. ஓம் சாமப்பிரியாய நம. ஓம் ஸ்வரமாயாய நம. ஓம் திரிமூர்த்தியே நம. ஓம் அனீஸ்வராய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம. ஓம் பரமாத்மனே நம. ஓம் சோமசூரிய அக்னிலோக்ஷனாய நம. ஓம் அவசியே நம. ஓம் யஜ்ஞமாயாய நம. ஓம் சோமாய நம. ஓம் பஞ்சவக்ரதாய நம. ஓம் சதாசிவாய நம. ஓம் விஸ்வேஸ்வராய நம. ஓம் வீரபத்ராய நம. ஓம் கணநாதாய நம. ஓம் பிரஜாபதயே நம. ஓம் இரண்யரஸ்தே நம. ஓம் துர்துஷாய நம. ஓம் கிரீஷாய நம. ஓம் கிரீஷாய நம. ஓம் அனகாய நம. ஓம் புஜங்கபூஷணாய நம. ஓம் பிரகக்காய நம. ஓம் கிரிதன்வினே நம. ஓம் கிரிப்ரியாய நம. ஓம் கிருதிவாசசே நம. ஓம் புராதராய நம. ஓம் பகவதே நம. ஓம் பிரமாதிவாய நம. ஓம் மிருத்யுஞ்சாய நம. ஓம் சூஷ்மன்வனே நம. ஓம் ஜகத்பாபினே நம. ஓம் ஜகத்குருவே நம. ஓம் வாமகேஷாய நம. ஓம் மகாசேனஜனகாய நம. ஓம் சாருவிக்ரமாய நம. ஓம் ருத்ராய நம. ஓம் பூதபதயே நம. ஓம் ஷாத்வனே நம. ஓம் ஹரிபுரந்தகாய நம. ஓம் திகம்பராய நம. ஓம் அஷ்டமூர்த்தியே நம. ஓம் அநேகாத்மனே நம. ஓம் சாத்விகாய நம. ஓம் சுத்தவிக்கிரகாய நம. ஓம் சாஸ்வதாய நம. ஓம் கண்டபரசுவே நம. ஓம் அச்சாய நம. ஓம் பாபவிமோச்சகாய நம. ஓம் மிருடாய நம. ஓம் பசுபதயே நம. ஓம் தேவாய நம. ஓம் மகாதேவாய நம. ஓம் ஹவாய நம. ஓம் ஹராய நம. ஓம் பூஷந்தன்பிதே நம. ஓம் அவ்யகராய நம. ஓம் தசஸ்வராகாய நம. ஓம் ஹராய நம. ஓம் பிரகந்திரவிதே நம. ஓம் அவ்யக்தாய நம. ஓம் சகஸ்ராஷாய நம. ஓம் சகஸ்ரபதே நம. ஓம் அபர்கதாய நம. ஓம் அனந்தாய நம. ஓம் தாரகாய நம. ஓம் பரமேஸ்வராய நம. இது ஸ்ரீ சிவ அஷ்டோத்தர சதநாமாவலிः சம்பூர்ணம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்காய பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீயை நம. ஓம் உமாயை நம. ஓம் பராத்யை நம. ஓம் பத்ராயை நம. ஓம் சர்வாண்யே நம. ஓம் விஜயாயை நம. ஓம் ஜயாயை நம. ஓம் வாண்யை நம. ஓம் சர்வகாதை நம. ஓம் கௌரியை நம. ஓம் வராகை நம. ஓம் கமலப்பிரியாயை நம. ஓம் சரஸ்வத்தே நம. ஓம் கமலாயை நம. ஓம் மாயாயை நம. ஓம் மாதங்கை நம. ஓம் அபராயை நம. ஓம் அச்சாயை நம. ஓம் ஷாகம்பரை நம. ஓம் சிவாயை நம. ஓம் ஷண்டே நம. ஓம் குண்டலை நம. ஓம் வைஷ்ணவை நம. ஓம் கிரியாயை நம. ஓம் ஸ்ரீயாயை நம. ஓம் அனந்திரை நம. ஓம் மதுமத்யை நம. ஓம் கிரிஜாயை நம. ஓம் சுபகாயை நம. ஓம் அம்பிகாயை நம. ஓம் தாராயை நம. ஓம் பத்மாவத்யை நம. ஓம் அம்சாயை நம. ஓம் பத்மநாபச்சதோத்தரியை நம. ஓம் அப்பர்ணாயை நம. ஓம் லலிதாயை நம. ஓம் தாத்ரை நம. ஓம் குமார்யை நம. ஓம் சிகிஹாகின்யை நம. ஓம் சாம்பவை நம. ஓம் சுமுக்கை நம. ஓம் மைத்ரை நம. ஓம் திரிநேத்ராயை நம. ஓம் விஸ்வரூபிண்யை நம. ஓம் ஆர்யாயை நம. ஓம் மிர்ராண்யை நம. ஓம் ரீங்கார்யை நம. ஓம் குரோதின்யை நம. ஓம் ஸ்ருதிநாயை நம. ஓம் அச்சலாயை நம.
ஓம் சுஷ்மாயை நம. ஓம் பராத்பராயை நம. ஓம் சோபாயை நம. ஓம் சர்வவர்ணாயை நம. ஓம் ஹரிப்ரயாயை நம. ஓம் மகாலக்ஷ்மியை நம. ஓம் மகாசித்தியை நம. ஓம் சதாயை நம. ஓம் ஸ்வஹாயை நம. ஓம் மனோன்மன்யை நம. ஓம் திரிலோகபாலின்யை நம. ஓம் உத்பூதாயை நம. ஓம் திரிசந்தியாயை நம. ஓம் திரிபுரந்தகை நம. ஓம் திரிசக்தை நம. ஓம் திரிபாதை நம. ஓம் துர்காயை நம. ஓம் பிராமியை நம. ஓம் திரிலோகவாசின்யை நம. ஓம் புஷ்காரியை நம. ஓம் அத்ரிஷுதாயை நம. ஓம் கோதாயை நம. ஓம் திரிவர்ணாயை நம. ஓம் திரிஸ்வராயை நம. ஓம் திரிகுணாயை நம. ஓம் நிர்குணாயை நம. ஓம் சத்யாயை நம. ஓம் நிர்விகல்பாயை நம. ஓம் நிரஞ்சன்யை நம. ஓம் ஜ்வாலின்யை நம. ஓம் மாலின்யை நம. ஓம் சட்சாயை நம. ஓம் கிரபதோபநிபன்யை நம. ஓம் காமாக்ஷே நம. ஓம் காமின்யை நம. ஓம் காந்தாயை நம. ஓம் காமதாயை நம. ஓம் கலிஹம்ஷின்யை நம. ஓம் சலலஜ்ஜாயை நம. ஓம் குலஜ்ஜாயை நம. ஓம் பிரகக்யை நம. ஓம் பிரபாவை நம. ஓம் மதனசுந்தரியே நம. ஓம் வாகீஸ்வரியே நம. ஓம் விஷாலாக்ஷே நம. ஓம் சுமங்கல்யை நம. ஓம் கால்யை நம. ஓம் மகேஸ்வரியை நம. ஓம் சந்தாயை நம. ஓம் பைரவை நம. ஓம் புவனேஸ்வரியை நம. ஓம் நித்யாயை நம. ஓம் சதந்த வைபவை நம. ஓம் சத்யஜ்ஞாயை நம. ஓம் தபோவஹை நம. ஓம் மகேஸ்வர பிரங்கரியை நம. ஓம் மகா திரிபுரசுந்தரியே நம. ஓம் துர்கா பரமேஸ்வரியே நம. நானாவித பரிமளமந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. நவராத்திரி பூஜையில் முதலில் நாம் சிவபெருமானுக்கு சிவ அஷ்டோத்திர சதநாமாவல் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்தோம். அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவல் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்தோம். இதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு நாம் தூபம் காட்டி நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் ஆர்த்தி காட்டி அம்பாள் நவராத்திரி 2ஆம் நாள் பூஜையை பூர்த்தி செய்வோம். இந்த நவராத்திரி 2ஆம் நாள் பூஜையை கண்டு களித்த அனைத்து அன்பர்களுக்கும் அம்பாளும் ஐயனும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஐஸ்வர்யத்தையும் நல்ல சுமங்கலி பாக்கியத்தையும் நல்ல குழந்தை பாக்கியத்தையும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கவும் அம்பாளும் ஐயனும் நல்லபடியாக அனைத்து அன்பர்களையும் ஆசீர்வதிக்குமாறு பிரார்த்தித்து கொள்கிறோம். நீங்களும் கண்டுகளித்து அவரவர்கள் குறைகளை பிரார்த்தித்து கொள்ளுங்கள்.